அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டோம், எண்ணாட்டு எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டோம். ஆனால் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமா, எல்லா வழியிலையும் உங்களால் போட முடியுமா? ஒரே ஒரு லைன் மட்டும் நம்மளுக்கு போட்டால் பத்தாது. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக எல்லா சைட்லேயும் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக போடணுன்றதை இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். இதில் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் போட ஈஸியாக இருக்கும். இந்த கிளிப்பு எதுக்கு இப்போ போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி நான் போட்டேன்ல ஷார்ட்ஸில், எதுக்கு திருப்பி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நம்ம ஒரு இடத்துல டேர்ன் பண்ணுறோம், ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம டேர்ன் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச், அதாவது பின்னாடி பக்கம் ஒரு ஸ்டிச்சை போட்டு இழுக்கணும். அதை தான் சொல்லிட்டு பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு தான் நம்ம டேர்ன் பண்ணணும். அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஷார்ட்ஸில் அதை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இதை ஃபஸ்ட்டு கிளிப்பில் வச்சுருந்தேன். இப்போ இன்னைக்கியோட ப்ராக்டிஸ் செட்டை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த ப்ராக்டிஸ் செட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 முறைனாச்சும் பண்ணி பார்த்தீங்கன்னா பெஸ்ட். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பாக்ஸாக மேலே கீழேன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது. ஓகேங்களா? இதில் என்ன நம்ம பண்ண போகிறோம், எதை நம்ம பர்ஃபெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி அப்படின்னா, அந்த ஷார்ப் டேர்னிங்ஸ். ஓகேங்களா? இந்த பாக்ஸுக்கு எப்படி நம்ம எல் ஷேப்பில் டேர்ன் பண்ணலாம், பர்ஃபெக்டாக எப்படி டேர்ன் பண்ணுறதுன்றது ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ நான் சொன்னேன்ல முன்னாடி, அந்த மாதிரி பின்னாடி நான் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுன்னு தெரியுதுங்களா, அது போட்டுட்டு தான் டேர்ன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டேர்ன் பண்ணுறப்போ நான் இந்த சைடுக்காக ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சைட் நான் டேர்ன் பண்ணுவேன். ஓகேங்களா? அதை தான் இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாகவுமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சைட்லேருந்து இழுத்தேன் தெரியுதுங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியல அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது கொடுத்து. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர்ற லைன்ஸ்லாம் இன்னும் கிளியராக இருக்கும். நான் ஸ்டிச்சஸ் தெரியணுன்றதுக்காக கிட்ட வச்சேன், பட் என்னோடய ஃபிங்கர் பட்டு சரியாக தெரியலை கிட்ட இருந்தால். அதனால் நான் போக போக தூரமாக வச்சு எடுத்திருந்தேன், அது அழகாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து இந்த ஸ்டிச் போட்டுட்டு இருக்கேன், செயின் ஸ்டிச். இதில் நான் கிட்ட போட்டிருந்தேன். ஸோ அதனால் ஒர்க் அவ்வளோ க்ளீனாக இல்லை. நீங்கள் முடிஞ்ச லைன்ஸில் வர்றப்போ, லைனில் ஒர்க் பண்ணுறப்ப எப்பயுமே பெரிய ஸ்டிச்சை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், நான் அந்த சைடு ஒரு சின்ன ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைடு கொண்டு வரேன். அதுதான் இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இதுக்கப்புறமா கடைசியில் என் நாட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா பார்த்துட்டு கரெக்டாக என் நாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் செட்டில் நம்ம செயின் ஸ்டிச் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலை, செயின் ஸ்டிச் கூடவே என் நாட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னது, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாக் போடணும். கரெக்டுங்களா? பின்னாடி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ செகண்டோட ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. இதில் என்ன அப்படின்னா, கர்வ்ஸ் மேலே கீழேன்னு ஒரு கர்வ் போடுறோம். கரெக்டுங்களா? இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, செயின் ஸ்டிச் கிட்ட போடணும். கிட்ட போடல அப்படின்னா இது பர்ஃபெக்டாக வராது. நீங்கள் நீட்டாக எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கர்வ் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி ஷேப் வரும், இழுத்து போட்ட மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி லைன் மாதிரி தெரியும், ஒரு கர்வ்னஸே இருக்காது. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் கர்வை பொறுத்த வரைக்கும் கிட்ட போடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த டிப் என்னது, எந்த சைடு நம்ம நீடில் ஸ்டிச் போடுறோமோ அந்த சைடு தான் ஹூக் ஃபேஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் ஈஸியாக வரும். ஓகேங்களா? இது செகண்ட் ஸ்டிச். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்க போதில்லை. எந்தெந்த ப்ராக்டிஸ் செட்டில் என்னென்ன பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியணும்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச் புரிஞ்சுதா? 2 எதுக்கு பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஷார்ப்னஸ் பழக்கப்படுத்தணும். நெக்ஸ்ட்டு
கர்வ்னஸ் பழக்கப்படுத்தணும். ஷார்ப்னஸில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், டேர்ன் பண்ணுறப்ப பின்னாடி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டேர்ன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டிச்சில் என்ன சொன்னேன், கர்வ்ஸ் போடுறப்போ முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாங்கிளாக போட்டிருக்கேனா, ட்ரையாங்கிள் தெரியுதா கிளியரா? இதுக்குமே வந்து ஷார்ப்னஸ் தாங்க ரீசன். ஷார்ப்னஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி திருப்பணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். கரெக்டுங்களா? ஸோ எப்பயுமே நோட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு இருக்கேன் பாருங்கள். எந்த சைடு வேணுமோ அந்த சைடுக்கு இப்போ பின்னாடி ஒரு ஸ்டிச் போடுவேன் பாருங்கள். அந்த ஸ்டிச்சை நான் ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுத்தேன்னா இந்த சைடுக்கு, அந்த மாதிரி நம்ம எந்த சைடு போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் எப்பவுமே ஒரு லாக் போட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். எங்கே டேர்ன் பண்ணுறப்போமோ ஒரு லைனில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஏதோ நான் டேர்ன் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சைடு திருப்புறீங்களோ அந்த சைடுக்கு எதிர்ப்புறமாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பணும். ஓகேங்களா? இப்போ அந்த செட்டு முடிஞ்சிச்சு. இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் தூரமாக போடலாம் லைனில் ஒர்க் பண்ணுறப்ப செயின் ஸ்டிச். ஓகேவா? இதுவுமே வந்து ஷார்ப்னஸ்க்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட் செட்டு பாருங்கள். இது வந்து பானி ஸ்டிச்னு ஒரு ஸ்டிச் இருக்குது. அது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அதுக்கான பேசிக் ஸ்டிச் அது. இப்போ வந்து இன்னும் ஒரு முறை வந்து செயின் ஸ்டிச்சுக்கு கீழே எப்படி எடுக்கிறது ஸ்டார்டிங் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிவிட்டு பாருங்க, நீடலை எப்பயுமே வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? நான் நூல் எப்படி பிடிச்சிருக்கேன்னு தெரியுதா? டைட்டாக பிடிங்க. லூஸாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஹூக்கில் எடுக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ நான் ஹோல்ட் பண்ணியிருக்க விதத்தை பாருங்கள். நல்லா 2 டைட்டாக பிடிச்சி ஹூக் தெரியுதா உங்களுக்கு? அந்த ஹூக்கை வந்து நம்ம நூலில் மாட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளே விட்ட உடனே இப்படி தான் மாட்டுவோம். மாட்டிட்டு அந்த விரலை எடுத்துடணும். இப்போ நூல் மாட்டிக்கிச்சா ஹூக்கில், மாட்டிட்டு அதை நம்ம வேலை எடுத்துடலாம். கீழே என்ன நடக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ அதை காமிச்சேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பிடிச்சி தான் நான் மேலே எடுப்பேன். எடுத்துட்டு கீழே இருக்க நூலை இழுத்துடணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். பின்னாடி ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து லாக் இருக்கணும் கண்டிப்பாக. சரி, நான் செகண்ட் ஸ்டிச்சில் என்ன சொன்னேன் உங்களுக்கு, என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன், சின்ன சின்னதாக போடணும். கர்வ்னாலே சின்ன சின்னதாக போடணும். இது வந்து கர்வாக இருக்கா, நம்ம கர்வ் இருக்கிறப்போ செயின் ஸ்டிச்சை எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட போட முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்வ்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து செயின் ஸ்டிச்சை சின்ன சின்னதாக போடுங்க கர்வில் போடுறப்போ. இதை ஒன்றுத்தை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கர்வ்ஸில் எந்த மிஸ்டேக்குமே வராது. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து லைன்ஸ் அண்ட் ஷார்ப்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கர்வ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்டிச்சஸை கிட்ட எப்படி போடலான்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து லாக்கே போட வராது, சின்ன சின்னதாக போட வராது. அந்த சின்னது நம்மளுக்கு போட வந்தால் தான் லாக் போட முடியும். கரெக்டுங்களா? ஸோ சின்னதாக போட கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நம்மளால் ஒர்க்கெல்லாம் வந்து நீட்டாக பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இது வந்து பானி ஸ்டிச்சோட பேசிக். ஓகேங்களா? வாட்டர் ஃபில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கிராண்ட் ப்ளவுஸ்லலாம் வந்து நிறைய ஃபில் பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சஸை. இதுக்கான பேசிக் தான் இது. ஸோ இதையுமே நம்ம இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கினா பெட்டர். இதுவுமே ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிச்சை தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ தண்ணி போகிற ஃப்ளோ இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்கும்ல, அதனால தான் கர்வாக வளைஞ்சி போடுறோம். இதையே அப்படியே நீங்கள் அழகாக வரைஞ்சி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இதில் பொறுத்த வரைக்கும் கிட்ட போடணும் செயின் ஸ்டிச்சஸை. கரெக்டுங்களா? செயின் ஸ்டிச் எப்படி போடுவோம், நம்ம முதல்ல நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே எடுப்போம். எடுக்கிறப்ப என்ன பண்ணணும், எடுக்கிறப்போ நீடில் கிட்ட வர்றப்போ ஒரு முறை ட்விஸ்ட் பண்ணணும் விரல. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக நூலை வெளில எடுக்க முடியும். கரெக்டாக? அப்படியே பிடிச்சி மேலே இழுத்தா நூலில் மாட்டிக்கும். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே சுற்றிட்டு மேலே ட்விஸ்ட் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியும். கரெக்டுங்களா?
இதை ஃபாலோ பண்ணி அழகாக இந்த ஒரு ஸ்டிச்சை போடுங்க. இந்த ப்ராக்டிஸ் செட்டை முடிஞ்ச வரைக்கும் எத்தனை முறை முடியுதோ அப்படியே பர்ஃபெக்டாக வர்ற வரைக்கும் போட்டு போட்டு பாருங்க அழகா. இதை நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து வெரி பேசிக், வெரி ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்செல்லாம் வந்து ஒரு முறை பார்த்தாலே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ திருப்பி சொல்கிறேன்னா அதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான் வந்து பேசிக், இதுதான் இம்பார்ட்டண்ட், வேறு எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் இதை கற்றுக்கிட்டாலே ஆரியில் 90% கற்றுக்கிட்ட மாதிரி, புரியுதுங்களா? அதனால தான் வந்து நான் அவ்வளோ சொல்கிறேன் அழுத்தி இதை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இது பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் மாதிரியும் இல்லை, கர்வ் மாதிரியும் இல்லை, என்னடா லைனையே வளைச்சு போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ அது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக கர்வ் போட போகிறோம். ஆனால் இதில் வந்து அவ்வளோ கிட்ட போடணும்னு இல்லை, கொஞ்சம் தூரமாக போடலாம். லைன் போடுற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா எந்தெந்த இடத்துல கர்வ் வருதோ அந்தந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் கர்வ் வருது அந்த இடத்துல வந்து நான் வந்து நேராக போடக்கூடாது, அப்படியே வந்து நூலை இழுத்துடக்கூடாது பெருசாக செயின் ஸ்டிச்சை. கர்வ் வர்ற இடத்துல கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். அந்த லைன் மாதிரி வருதுங்களா ஸ்ட்ரெயிட்டாக, கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு, கொஞ்சம் எந்த இடத்துல கர்வ் வருதோ அந்த இடத்துல சின்னதாக போட்டுட்டு, கொஞ்சம் வந்து பார்த்து உங்களுக்கே தெரியும் போட அதுக்கேற்ற போல் உங்களுக்கு வர்ற ஃப்ளோ போல் அழகாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு ப்ராக்டிஸ் செட்டை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் நீங்கள் வெறும் செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. இது எல்லாமே வந்து நான் ஒரே லைனில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போது நான் இதை வந்து ஃபுல்லாக வட்டமாக சுற்றி எல்லா ஆங்கிள்லையும்லாம் உங்களுக்கு இது பழக்கம் வராது. இன்னும் இந்த ஆங்கிளில் வந்து ஒரே ஒரு லைன் தான், ஆனால் இதில் சின்ன கர்வ்ஸ் எப்படி போட, ஷார்ப்னஸ் எப்படி வர, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்டிஸ் செட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டுங்களா? இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி போட்டேன்ல அது கூட ஒரு லீஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையும். இப்போ என்ன பண்ணலாம், நேராக போட்டுட்டு அதுக்கப்புறம் போடக்கூடாது, எந்த இடத்துல அப்படியே முடிச்சுட்டு வரணும், அவ்வளோதான். அப்போ தான் வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கங்கே முடிச்சுலாம் போட முடியாது நம்மளால். இப்போ நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னஸ் கொடுத்து கட் பண்ணிட்டேன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு அதே அப்படியே ஒரு லீஃப் மாதிரி போட்டுட்டு, நீங்கள் லீஃபில் பார்த்தாலுமே அங்கே ஒரு ஷார்ப்னஸ் இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதா, இப்போ நான் அந்த பக்கம் போடணும் அப்படின்னா இந்த சைடில் ஒரு ஸ்டிச் போடணும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த சைடு கூப்பிட்டு போவேன். அப்படி எடுக்கிறப்ப அந்த லீஃபுக்கான ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, ஷார்ப்னஸ் அப்படின்னாலே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் வேணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு. நார்மலாக அதே போல் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து டபுளாக ஸ்டிச் விழுகும், அது வந்து பிரச்சனை கிடையாது, அது வந்து பார்க்க அழகாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே கிராஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லை, கிராஸ் பண்ணிவிட்டு அதையே அப்படியே கண்டினியூ பண்ணி. இப்போ எனக்கு எந்த இடத்துல கர்வ் வருது, ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட வரணும், அப்போ அதுக்கேற்ற போல் நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? நான் அதை அப்படியே கொண்டு போயிட்டு எனக்கு அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் அந்த எண்டு வர்றப்போ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்புவேன். நம்ம எந்த பக்கம் வேணுமோ அதுக்கு நேர் ஆப்போசிட், நேர் எதிர்பக்கமாக ஒரு சின்ன லாக் போட்டுட்டு எடுக்கணும். சரி, இப்போ நான் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இதில் என்னென்ன டிப்ஸ் சொன்னேன், எதெல்லாம் டிப்ஸ்னே உங்களுக்கு மைண்டில் நின்று இருக்காது. கரெக்டுங்களா? நான் மட்டும் பேசிகிட்டு இருந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து லைனாக சொல்கிறேன், என்னென்னலாம் நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணோன்றதை லைனாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் இப்போ சொல்ல போகிறது. ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போடுறத மறக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு லாக் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து என்னது, எந்த பக்கம் ஸ்டிச் போடுறோமோ அந்த பக்கம் ஹூக்கு கரெக்டாக வைக்கணும். தேர்ட் என்னது, நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட பழகிக்கோங்க, கிராஸாக வச்சு இழுக்காதீங்க. ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னா, நம்ம லைன் போடுறப்போ வந்து ஸ்டிச்சஸை கொஞ்சம் பெருசாக போடலாம் செயின் ஸ்டிச்சஸை, ஆனால் கர்வ் போடுறப்ப செயின் ஸ்டிச்சு கண்டிப்பாக சின்னதாக தான் போடணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டிப் என்ன அப்படின்னா, நம்ம டர்ன் பண்ணுறோம்,
எந்த இடத்துல நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த சைடு திருப்புறமோ அதுக்கு எதிர்ப்புறமாக ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு, அதாவது அதுக்கு பேர் பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டேர்ன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸு. இதெல்லாம் வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. இதை நீங்கள் இப்போத்துல இருந்தே நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் பார்க்க நீட்டாக இருக்கும். அதே போல் ஃபாஸ்ட்டும் வரும். இப்போ நான் ஏன் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுங்க அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்கள் நான் போடுற வீடியோவில் பார்த்தீங்கனாலுமே ஸ்டிச்சஸ் தெரியாது அப்படின்ற டைமில் வந்து நான் கொஞ்சம் கிராஸாக வச்சு போட்டு காமிப்பேன், உங்களுக்கு ஸ்டிச் தெரியணும் அப்படின்றதுக்காக. அந்த டைமில் நான் எவ்வளோ ஸ்பீடு போடுறேனோ அதை விட நான் எப்போல்லாம் நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போடுறேனோ அந்த ஸ்பீடுன்றது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான டிப்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு 6 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஆரி ஒர்க்கை வந்து அவ்வளோ நீட்டாக போட முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக சின்ன சின்ன ஒர்க்ஸ், கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் அண்ட் ஷார்ப்னஸ் இது எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் செட். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, செயின் ஸ்டிச்சோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதே போல் என் நாட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். என் நாட்டுன்றது வந்து அவ்வளோ ஈஸியே கிடையாதுங்க. நான் அடித்து சொல்கிறேன், ஈஸி கிடையாது. நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அது வெரி ஈஸி, பழகிடுச்சுன்னா அப்படியே எடுத்த உடனே போடலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த பழக்கம்ன்றது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. திருப்பி திருப்பி போட்டால் தான் நம்மளுக்கு அது பழகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நானே என் நாட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுப்பேன், ஏன்னா வந்து எனக்கு இன்னும் பழகலை அது. ஆனால் நீங்கள் நிறைய பேர் இன்னும் எக்ஸ்பர்ட், என்னை விட பல வருஷங்களாக போட்டுன்னு இருக்கவங்க நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் வந்து என் நாட் இப்படின்றதுக்குள்ளே போட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பழக்கம் இருக்குது, அவ்வளோதான். என் நாட்டுன்றது கஷ்டம் கிடையாது, அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பழகுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோன்றது ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் செட்டை பர்ஃபெக்டாக வர வரைக்கும் திருப்பி திருப்பி வரைஞ்சி இதையே பண்ணுங்க. ஓகேங்களா? இதை பண்ணாமல் அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு போகாதீங்க கண்டிப்பாக. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம ஒரே லைனில் வந்து எப்படி எல்லா சைடும் போடுறது, சின்ன சின்னதாக ஷார்ப்னஸ் அதெல்லாம் பார்த்தோமா. இப்போது நம்ம ஒரு சைடில் உட்காந்துருக்கோம், ஆனால் டிசைனுன்றது நம்ம உட்காந்துருக்க பக்கமே ஒரே பக்கமே வந்து போகாதுல்ல, மேலே போகும், சைடில் போகும், ரைட் டு லெஃப்ட்னு டிசைன்ஸ் வரும், லெஃப்ட் டு ரைட்டுன்னு டிசைன்ஸ் வரும். அப்போ நம்மளுக்கு எல்லா பக்கமே வந்து கைன்றது வந்து வாட்டர் இருக்கணும்ல. அந்த மாதிரி அதுக்கான ப்ராக்டிஸ் செட்டை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வச்சுருக்கோம், நெக்ஸ்ட்டு வீடியோவில் வச்சுருக்கோம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த இப்போ நடத்துகிறத ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கூட கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரே அடியாக உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போட போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து அப்படியே எனக்கு எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்டிச்சஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே ஸ்டெப்ஸில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இதுவுமே ஒரு 2 முறை ஜரி த்ரெட்டில் போட்டுட்டு ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ஜரி த்ரெட்டுன்றது ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டை வந்து சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம போடவே மாட்டோம், கஷ்டமாக இருக்குன்னு. 2 முறை சரியில் போடுறீங்களா, 4 முறை அப்போவே சில்க் த்ரெட்டில் போட்டு பழகுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கு வாட்ட வரல அப்படிலாம் கிடையாது. இதுவுமே ஸ்டார்டிங் உங்களுக்கு செயின் ஸ்டிச்சே வராமல் இருந்திருக்கலாம், இப்போ உங்களுக்கு செயின் ஸ்டிச் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.